ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. உயிர் நடுங்குது என்னையும் எந்திடவே உடைந்த வீரனே கலங்கி அழுகிறே சுழலும் உலக. கடுமையான முயற்சிக்கு பிறகு தோல்வியை தழுவிய சிஎஸ்கே, அரங்கம் நிறைந்த மஞ்சள் ஆடைகள் தழுவிய சோகம். வெற்றி கனியை தட்டி சென்ற ராஜஸ்தான் ராயல், நம்பிக்கை கொடுத்தும் பெவிலியன் திரும்பிய தோனி. முதலில் பேட்டிங் செய்த ஆர்ஆர் அணியில் முன்னணி பேட்ஸ்மேன் சொதப்பினாலும் நிதிஷ் ராணா 81 ரன்களை அடித்து நம்பிக்கை கொடுத்திருந்தார். இதனால் 20 ஓவர்களில் அந்த அணி 182 ரன்களை எடுத்திருந்தது. அடுத்ததாக களமிறங்கிய சிஎஸ்கே அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்ததால் நிதானமாக ஆடத் தொடங்கியது. ருத்ராஜ் 63 ரன்களை விளாச ரன்கள் உயர தொடங்கின. ஆனால் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்து விட்டதால் இறுதியாக களமிறங்கிய தோனி ஒரு சிக்ஸர் அடித்து நம்பிக்கை கொடுத்த போதும் அடுத்தடுத்த பந்துகளை அடிக்க முடியாமல் திணறினார். தோனி கேட்ச் கொடுத்து வெளியேற இறுதியாக களமிறங்கிய ஓவர்டன் 3 பந்துகளை அவரது கையில் இருந்த நிலையில் 6 அடி உயர அந்த மனிதன் ஒரு சிக்ஸ் அடித்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். இருந்தாலும் ஆர்ஆர் அணி திறமையான பவுலிங் செய்து 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்களில் சிஎஸ்கேவை சுருட்டியது.